ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸரில் நடந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா ப்ரீவியஸரில் நடந்த கொஸ்டின் அப்படின்னம்னாலும் இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எக்ஸாமில் வரக்கூடியது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாளைக்கு நான் அந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். தாராளமாக 100க்கு நீங்கள் கண்டிப்பாக 70 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணலாம். பேராகிராஃப் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு 1000 லைக் அண்ட் 500 கமெண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எக்ஸாமில் படிக்க வேண்டிய டாப் 10 2 மார்க் 3 மார்க் அண்ட் பேராகிராஃப் ரெண்டு மட்டும் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு அப்போ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 100% எக்ஸாமில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடியதில் இப்போ பேராகிராஃப் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா இப்போ பேராகிராஃப் பார்த்துடலாம். ப்ரோஸில் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்க வேண்டிய பேராகிராஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடியது. அடுத்து 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய எம்பவர்டு உமன் அது படிச்சுக்கோங்க. அடுத்து 4th சாப்டரில் இருக்கக்கூடிய தி ஆட்டிக் இது 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3 பேராகிராஃப்மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு போயத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் போயமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஐ எம் எவ்ரி ஒன் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஆண்ட் அண்ட் கிரியேட் 4th சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் இது 3 படிச்சிருந்தீங்கன்னா போயத்தில் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேராகிராஃப்மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் த டெம்பஸ்ட் ஜிக்ஸாக் இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2ல் 1 கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 8 மார்க் பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அதுபோக அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈவினிங் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி சப்ளிமெண்ட்ரி 3லையுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 4 2 மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டும் படித்தா போதுமா இல்லை நீங்கள் சொன்ன பேராகிராஃப் படித்தா போதுமா அப்படின்னம்னா நான் சொன்ன அந்த 3 பேராகிராஃப் ப்ரோஸில் அப்படின்னம்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எம்பவர்டு உமன் தி ஆட்டிக் இது 3. போயத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் எவ்ரி உமன் ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 3மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி 2லையும். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தி டெம்பஸ்ட் ஜிக்ஸாக் இது 2ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 8 மார்க் பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுபோக ப்ரீவியஸரில் நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக 1000 லைக் மேலே இருந்தது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெகுலராக நம்முடைய சேனலில் 10th அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.